வாயை கிழித்த பின்னும் தொடர்ந்து பேசுகிறது கடிதம். வீசுகின்ற காற்றுக்கு சலிப்பே இல்லை. ஒரே புத்தகத்தை 1000 முறை புரட்டுகிறது. தூண்டிலில் சிக்கிய மீனின் கண்களில் விடை பெறுகிறது நதி. சொல்லி பொறுக்குகிறாள் சிறுமி. தன் இறகை விட்டு செல்லும் மயில். தன் வறுமையின் காரணத்தினால் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டார். ஆனால் பக்கத்தில் வீட்டில் சரஸ்வதியும் லக்ஷ்மியும் தோழியாக இருக்கிறார்கள். யானைக்கு இனித்தது போல எறும்புக்கும் இனிக்கிறது. மனிதர்களுக்கும் இனித்தது கரும்புகள். பெருங்கடலை அசைத்து கொண்டிருக்கிறது சிறு குஞ்சியின் மீன் குஞ்சியின் துடுப்பு. கடைசி இலையும் உதிர்ந்த பின் தன் உடம்பில் சூடிக்கிறது அழகான நிலவை. எந்த கிளி ஏமாற்றி சென்றதோ தாடியுடன் நின்றது ஆலமரம். ஒரு மயான பூமிக்கு உயிர் தந்தது ஒரு பிணம். ஊதாங்குழலை இசைக்கும் அம்மா அடுப்பில் நடனமாடுகிறது நெருப்பு. வாடி நின்றது கொக்கு. ஜோடியாக சென்றது ஜோடி மீன்கள். மகிழ்ச்சி நம்மை சிரித்து வாழ வைக்கும். நம் வாழ்க்கையில் துன்பங்கள் எல்லாம் சிந்தித்து வாழ வைக்கும். இறைவனுக்கு மனதை கொடு. நம்மை நேசிப்பவருக்கு அன்பை கொடு. தன்னிடம் எதுவுமே இல்லாதவனுக்கு உதவி கொடு. எதையும் குறை காண்பவர்களுக்கு உலகில் எதையும் ரசிக்க தெரியாது. எல்லாவற்றையும் ரசிப்பவர்களுக்கு எதையும் குறை சொல்ல தெரியாது.